ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்யூசன் டைப்பில் ஒரு பன்னீர் 65 கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரைஸ், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் செம காம்போவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மெயினாக இது தோசை கூட சாப்பிடும்போது சிக்கன் குழம்புக்கு ஈக்குவலாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி குக்கிங்ஸ் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை க்யூப் சைஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்க போகிறோம். அடுத்து இந்த பன்னீர் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸை இது கூட பிழிஞ்சு விட்டு இது எல்லாத்தையும் நல்லா பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மசாலா நல்லா பன்னீரில் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணணும். அப்புறம் பன்னீர் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவில் இந்த அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டு நல்ல மேலோட்டமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பன்னீரை திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து கிரேவிக்கு ஒரு கடாயில் பட்டர் போட்டு அது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்து முதல்ல கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் இதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 தக்காளியை இதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அப்புறம் இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வைக்கணும். அடுத்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளத்த பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் 65 இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மெயினாக இதை 2 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். இப்போ கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை இதில் சேர்த்து இறக்குனா போதும், ஒரு டேஸ்டான பன்னீர் 65 கிரேவி ரெடி. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி தோசை கூட வச்சு இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.